வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகலாயர்கள் வீடியோ வந்துட்டு பார்ட் 2 தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் முகலாய பேரரசை யார் தோற்றுவிச்சாங்க, அப்புறம் அவர் வந்துட்டு எப்படி இந்தியாவில் படிப்படியாக எல்லா பகுதிகளையும் வந்துட்டு பிடிச்சார், அவரோட மகன் ஹூமாயூன் வந்துட்டு எப்படி ஆட்சி பண்ணார், அதுக்கப்புறம் அவர் செஞ்ச தப்புனால எப்படி வந்துட்டு ஷெர்ஷா சூர் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு வந்தார், தென் எகெயின் எப்படி வந்துட்டு ஹூமாயூன் வந்துட்டு ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்துட்டு பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஷனாக வந்துட்டு ஹூமாயூன் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையன் அக்பர் வந்துட்டு எப்படி ஆட்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்துட்டு டீட்டெயில்டாக வந்துட்டு பார்க்க போகிறோம். முகலாயர்கள் லெசன் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது. இது குரூப் 4, குரூப் 2, குரூப் 3, குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமுக்குமே இருக்கிற காமனான ஒரு டாபிக். ஸோ இது வந்துட்டு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அக்பர் வந்துட்டு அவரோட முழு பேர் என்ன அப்படின்னா ஜலாலுதீன் அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட காலம் 1500 அவர் எப்போ வந்துட்டு ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா 1556லேருந்து 1605 வரைக்கும் வந்துட்டு ஆட்சி செய்வார், மன்னராக வந்துட்டு இருப்பார். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷம் வந்துட்டு இவர் வந்துட்டு ஆட்சி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா 1542 அமரக்கோட்டை, அதாவது ஒரு பாலைவனத்தில் பிறப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. மாதுளம்பழம் வேணும்னு அவங்க அம்மா கேட்பாங்க. அப்போ கொஞ்ச நேரத்தில் மாதுளம்பழம் விற்றுட்டு வருவாங்க. அப்போ கூட இவர் ஹூமாயூன் வந்துட்டு சொல்லுவார், நம்ம வயிற்றில் வளர்கிற குழந்தை கண்டிப்பாக அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்கும், அதனால தான் மாதுளம்பழம் வந்துட்டு கேட்ட உடனே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அமரக்கோட்டையில் தான் வந்துட்டு அக்பர் வந்துட்டு பிறக்கிறாரு. இவருடைய தந்தை ஹூமாயூன், தாய் வந்துட்டு ஹமீதா பானு பேகம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இவர் எத்தனை வயசில் அரியணை ஏறாரு அப்படின்னா 14 வயசில் வந்துட்டு அரியணை ஏறாரு. அவரோட அப்பா இறந்ததுக்கப்புறம் 14 வயசில் அரியணை ஏறாரு. ஸோ சின்ன பையனாக இருக்காரே அப்படிங்கிறதுக்காக அவரோட தாய் வழி பாதுகாவலர், அவரோட அம்மா வழியில் வந்தவங்க வந்துட்டு பைராம் கான் அப்படிங்கிறவர், அவர் வந்துட்டு சியா மரபை சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்துட்டு இவருக்கு கொஞ்சம் கைடன்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு, சரி வளர்கிற வரைக்கும் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப அதிகாரத்தில் வந்துட்டு தலையிடுறாரு. அக்பர் வந்துட்டு வளர இந்த பைராம் கான் வந்துட்டு ரொம்ப நம்மளோட ஆட்சியில் வந்துட்டு தலையிடுறாரோ அப்படிங்கிற மாதிரி லைட்டாக அவர் மேலே வெறுப்பும் வந்துட்டு வருது. அக்பருக்கு மட்டும் இல்லாமல் அவர் கூட இருக்கிற மற்ற அரசர்கள்லாம் வந்துட்டு இருப்பாங்க, மற்ற அமைச்சர்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா, என்ன இவங்க எப்போ பார்த்தாலும் இவர் சொல்கிறதே இவர் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் கூட இவர் மேலே வந்துட்டு ஒரு லைட்டாக ஒரு மாதிரி வெறுப்பு வரும். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது இந்த சன்னி மரபு சியா மரபு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. இவர் வந்துட்டு இந்த மரபை சேர்ந்தவர், சியா மரபை சேர்ந்தவர். ஸோ சன்னி மரபை சேர்ந்த அமைச்சர்களுக்கு யாருக்கும் வந்துட்டு இவரை வந்துட்டு பிடிக்காது. 2ஆம் பானிபட் போர் வந்துட்டு 1556 வந்துட்டு நடக்கும். அதில் வந்துட்டு அக்பர் வந்துட்டு வின் பண்ணுவார். பைராம் கான் வந்துட்டு இவருக்கு உதவி பண்ணுவார். ஹேமு அப்படிங்கிற ஆப்கானியர் வந்துட்டு தோல்வி அடைஞ்சிருவார். ஹேமு வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படின்னா ரொம்ப ஒரு வலிமையான அரசர் தான். அவர் வந்துட்டு நல்லா கம்பீரமாக யானைப்படையெல்லாம் வச்சுட்டு தான் வந்துட்டு வருவார். நல்லா சண்டை போட்டுட்ருக்கும்போது ஒரு வீரர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, அந்த ஹேமோட கண்ணில் வந்துட்டு அம்பை எய்திருவார். ஆனாலும் அந்த வலியும் பொறுத்துக்கிட்டு அவர் வந்துட்டு போராட்டம் தொடர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பைராம் கான் வந்துட்டு என்ன சொல்வார் அப்படின்னா அக்பர்கிட்ட, ஹேமு வந்துட்டு நீ கொன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அக்பர் வந்துட்டு ஃபஸ்ட்டு தயங்கினாலும், பட் அரசியல் இந்த மாதிரி நாடு பிடிக்கிறது போர் அப்படின்னு வரும்போதெல்லாம் உயிரிழப்பு அப்படிங்கிறதெல்லாம் பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பைராம் கான் வந்துட்டு அக்பரை வந்துட்டு ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணுவார். ஸோ அக்பர் வந்துட்டு அந்த ஹேமு வந்துட்டு கொன்றுவார். ஹேமு வந்துட்டு இறந்துருவார். அக்பர் வந்துட்டு பதவியில் அமர்ந்துருவார். பைராம் கான் வந்துட்டு அதான் முன்னாடி பார்த்த மாதிரி அவர் சியா மரபை சேர்ந்ததாக இருக்கிறதுனால மற்ற அமைச்சர்களுக்கு யாருக்கும் பிடிக்காது. ஸோ எப்படியாவது இவரை வந்துட்டு அக்பர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் நினச்சிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகும்னா, இவரோட யானை இருக்கும், பைராம் கானோட யானை வந்துட்டு இருக்கும். அந்த யானையை அவங்களோட படையில் இருக்கிற இன்னொரு யானை அதுக்கு வந்துட்டு மதம் பிடிச்சிரும். அந்த யானை வந்துட்டு இவரோட யானையை வந்துட்டு தாக்கிரும்.
ஸோ இவருக்கு வந்துட்டு கோவம் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த யானை பாகனை வந்துட்டு தண்டிச்சிடுவார். தலை வெட்டி அவரை வந்துட்டு தூக்கி எறிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். அதை பார்த்துட்டு அந்த மற்ற அமைச்சர்கள்லாம் போயிட்டு அக்பர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் தானே நாட்டோட அரசர், உங்ககிட்ட கேட்காம அவரே முடிவெடுத்து யார் யாருக்கோ தண்டனைலாம் கொடுத்துட்ருக்காரு, இப்படியே போனால் அவர் அரசராகிடுவார் போல், அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை ரொம்ப ஏற்றி விடுவாங்க. அப்போது அக்பருக்கு வந்துட்டு இந்த பைராம் கான் மேலே ரொம்ப வெறுப்பு வந்துடும். உடனே கூப்பிட்டு என்ன சொல்லி திட்டுவார் அப்படின்னா, திட்டமாட்டார். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன் தரேன், நீங்கள் வந்துட்டு ஒன்று நம்ம பக்கத்து பகுதிகளுக்கெல்லாம் படையெடுத்து போய் அதை வந்துட்டு நம்ம நாட்டு கூட இணைக்கிற மாதிரி பண்ணுங்கள், இல்லைனா பேசாமல் மெக்காவுக்கு போங்க, போயிட்டு தொழுதுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அப்போ பைராம் கான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி ஓகே நான் போய் தொழுதுட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கிளம்பிடுவார். அப்படி கிளம்பி போகும்போது என்ன ஆகும்னா, அவர் வந்துட்டு யாரோ ஒரு தெரியாத ஒரு நபரால் வந்துட்டு கொலை செய்யப்படுவார். அது வந்துட்டு என்னென்னா, அது ஏதோ முன்விரோதம் காரணமாக யாரோ கொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. அக்பர் செஞ்ச சதி மூலமாக தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லியும் 2 கருத்து வந்துட்டு இதில் வந்துட்டு இருக்குது. அப்புறம் இவர் வந்துட்டு பைராம் கான் வந்துட்டு இறந்துறாரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் தன்னோட கார்டியனாக அக்பர் யாரை நியமிக்கிறார் அப்படின்னா, அட்காகன் அப்படிங்கிற வந்துட்டு நியமிக்கிறாரு. பைராம் கானுக்கு அப்புறம் அட்காகன், அது கான் அப்படின்னு முடியுது, இதுவுமே காகன் அப்படின்னு சொல்லி முடியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒன்று அந்த பைராம் கான் இருக்காருங்களா, அவரோட பையன் ஒருத்தர் இருப்பார். அது யார் அப்படின்னா அப்துல் ரஹீம் அப்படின்ட்டு. அவர் பைராம் கானோட மகன். அவர் ரொம்ப நல்ல சிறந்த மேதையாக இருப்பார். அவருக்கு வந்துட்டு அக்பர் ஒரு பட்டம் கொடுப்பாரு, கானி கனான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வந்துட்டு அக்பர் வந்துட்டு கொடுப்பாரு. ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப முக்கியம். கானி கனான் அப்படின்னு சொல்லி பட்டம் வந்துட்டு யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கலாம். அப்துல் ரஹீமுக்கு கானி கனான் பட்டம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது. இந்த அட்காகன், அப்துல் ரஹீம் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க. அக்பரோட செவிலித்தாய் வந்துட்டு இருப்பாங்க. யார் அப்படின்னா அவங்க பேர் மகம் அங்கா அப்படிங்கிறவங்க. அவங்களோட மகன் யார் அப்படின்னா ஆசம் கான் அப்படிங்கிறவ தான் வந்துட்டு மகன். ஸோ அக்பரை வந்துட்டு இவங்க நல்லா பாசமாக பார்த்துக்குவாங்க. இவங்க சொல்கிறபடி வந்துட்டு அக்பரும் எல்லாமே கேட்டுட்ருப்பார். ஏன்னா அப்பாவும் இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது செவிலித்தாய் இவங்க வளர்த்ததுனால சொன்னதெல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு தான் வந்துட்டு இருப்பார். ஆசாம் கான் வந்துட்டு, அதாவது அந்த செவிலித்தாயோட பையன் ஆசாம் கான் இருக்கான் இல்லைங்களா, அவன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே பார்த்தோம் அக்பரோட பாதுகாவலராக அந்த அட்காகன் அப்படின்னு சொல்லி அவரை வந்துட்டு நியமித்தாங்க அப்படின்ட்டு. அவரை வந்துட்டு இவர் வந்துட்டு படுகொலை கொன்றுவார். கொன்னதும் வந்துட்டு அக்பருக்கு வந்துட்டு கோவம் வந்துடும். அக்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மகாமங்கா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்துட்டு என்னோடய பாதுகாவலன்னு கொன்னுட்டான், ஸோ நான் வந்துட்டு அவனை கொலை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடத்துலேருந்து, அதாவது அந்த அரண்மனை மாடத்துலேருந்து தூக்கி வீசுவாங்க. ஃபஸ்ட்டு வீசும்போது கொஞ்சம் உயிர் இருக்கும், ஆனால் எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கும். திரும்ப மேலே தூக்கிட்டு போய் திரும்ப சாகிற வரைக்கும் வீசணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து தூக்கி வீசி கொன்றுவாங்க. அப்போ இந்த மகாமங்கா அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறனே தெரில, ஐயோ நம்ம வளர்த்த பையன் இறந்துட்டான், இந்த பையனும் நம்ம வளர்த்த பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனநிலை வந்துட்டு சரியில்லாமல் போயிடும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த மகாமங்காவும் வந்துட்டு இறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ராஜபுத்திர கொள்கை. ராஜபுத்திர கொள்கைனா என்னென்னா, நம்ம முன்னாடி இருந்தே பார்த்தோம், டெல்லி சுல்தான்களாக இருந்தாலும் சரி, இல்லை முகலாயர்களாக இருந்தாலும் சரி, இந்த ராஜபுத்திர மன்னர்கள் கூட எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அக்பர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த ராஜபுத்திர பெண்களை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமாக மன உறவுகளை வந்துட்டு வளர்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஜிஸ்யா வரி வந்துட்டு விதிப்பாங்க. நம்ம டெல்லி சுல்தான்கள் படத்திலே பார்த்துருக்கோம். குத்புதீன் ஐபக், ஃபெரோஷா துக்ளக், அப்புறம் சிக்கந்தர் லோடி, இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஜிஸ்யா வரி வந்துட்டு விதிப்பாங்க. ஸோ இவர் அக்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த இந்துக்கள் மீது விதிக்கப்பட்ட ஜிஸ்யா வரி வந்துட்டு நீக்கிடுவார். இது ரொம்ப முக்கியமானது. ஜிஸ்யா வரியை நீக்கிய முகலாய அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்கப்புறம் புனித யாத்திரை யாரை செய்கிறாங்க அப்படின்னா அதோட வரியும் நீக்கிடுவார். அடிமை முறை ஒழிப்பு, உடன்கட்டை முறை, இது எல்லாமே வந்துட்டு ஒழிச்சிடுவார். இவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோத்பா அப்படிங்கிற ஜர்காபாயை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்குவார். அந்த ஜோத்பாய் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ராஜபுத்திர மன்னர், அதாவது ராஜா பாரமாலோட மகள் தான் வந்துட்டு அந்த ஜோத்பாய். இவர் மட்டும் ராஜபுத்திர மன்னரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதோட மட்டும் இல்லாமல் தன்னோட மகனுக்கும்
அந்த ராஜபுத்திர ஒரு பெண்ணையே வந்துட்டு மணம் முடிக்கிறார். அதோட தன்னோட மருமகளாக யாரை தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா ராஜா பகவன் தாஸ் அவரோட மகளை வந்துட்டு தன்னோட மருமகளாகவும் வந்துட்டு இவர் தேர்ந்தெடுத்து பையனுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்யாணம் பண்ணி வச்சதோடு இல்லாமல் அந்த மாமனாருக்கெல்லாம் ஒரு சில பதவியெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த ராஜபுத்திர அரசர்களுக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் சண்டை வராது, எல்லாமே கொஞ்சம் எல்லை பிரச்சனையெல்லாம் வராது அப்படிங்கிறக்காக ஸோ அந்த ராஜா பாரமாலுக்கு வந்துட்டு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா மந்திரி பதவி வந்துட்டு கொடுக்குறாரு. ராஜா மான்சிங்க்கு வந்துட்டு படைத்தளபதியாக வந்துட்டு நியமிச்சுக்கிறாரு. இந்த ராஜா மான்சிங் யார் அப்படின்னா இந்த இவர் இருக்காருங்களா அக்பரோட மைத்துனர், அதாவது இந்த ஜோத்பாய் இருக்காங்க இல்லைங்களா, அந்த ஜோத்பாயோட சகோதரர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ராஜா தோடர்மால், இவர் வந்துட்டு வருவாய்த்துறை அதிகாரி. வருவாய்த்துறை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், விசாரத் அப்படின்னு சொல்லிட்டு, நிதி விசாரத் அப்படின்ட்டு. ஸோ அந்த வருவாய்த்துறை அதிகாரியாக ராஜா தோடர்மால் வந்துட்டு நியமிக்கப்படுறாரு. இது ரொம்ப முக்கியமானது, இது வந்துட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ராஜா பீர்பால் யார் அப்படின்னா இவரோட நண்பர், அதுக்கப்புறம் விசுவாசி, விகடகவி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அக்பர் பீர்பால் கதைகள் அதெல்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அது வந்துட்டு இவங்களை பற்றினதான், அந்த நண்பர்களை பற்றி தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பகவந்தாஸ் யார் அப்படின்னா ஜஹாங்கீரோட மாமனார், அவருக்கும் வந்துட்டு ஒரு சில பதவியெல்லாம் கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மத கொள்கை, அக்பர் வந்துட்டு எந்த மதத்தை பின்பற்றினார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாபர் அதுக்கப்புறம் ஹுமாயூன், இவங்க 2 பேருமே வந்துட்டு சன்னி முஸ்லீம். அவரோட தாய் அதுக்கப்புறம் பைராம் கான், இவங்க 2 பேருமே வந்துட்டு ஷியா முஸ்லீம். என்னென்னா எப்படி அவங்களோட தாய் ஷியா முஸ்லீம், அவங்க பாரசீக மன்னரோட பொண்ணை தானே வந்துட்டு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஹுமாயூன். அப்போ வந்துட்டு அவர் தானே ஹெல்ப் பண்ணார் ஹுமாயூனுக்கு. ஸோ ஷியா மரபை சேர்ந்தவங்க தான் வந்துட்டு அவங்களோட அம்மா ஹமீதா பானு. ஸோ இவருக்கு வந்துட்டு அந்த 2 மதத்து மேலேயும் வந்துட்டு அந்த 2 மரபையும் வந்துட்டு பின்பற்றாரு. தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு வந்துட்டு இந்து மதம். ஸோ இவருக்கு வந்துட்டு அந்த 3 மதத்தோட தாக்கம் வந்துட்டு இவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இவர் புதுசாக ஒரு மதத்தை வந்துட்டு உருவாக்குவார். அது என்ன அப்படின்னா தீன் இலாஹி அப்படிங்கிற ஒரு மதத்தை வந்துட்டு உருவாக்கியிருப்பார். அந்த மதத்தோட கொள்கைகள்லாம் வந்துட்டு சூபி மதத்தோட தாக்கம் வந்துட்டு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அனைவருக்கும் அமைதி அப்படின்னு சுல்கிஹுல் தத்துவம் அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு சொல்லுவார். நெக்ஸ்ட்டு இபாதத் கானா அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு பண்ணுவார். இபாதத் கானா அப்படின்னா வழிபாட்டு கூடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு எல்லா மதத்தவங்களையும் கூப்பிட்டு விவாதம் வந்துட்டு பண்ணுவார். யார் அப்படின்னா ஹிரா விஜயசூரி அவங்க வந்துட்டு சமண சமயத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் புருஷோத்தம் தேவி இந்து மதம், மைக்கர்ஜி ராணா வந்துட்டு சொராஷ்ட்ரிய மதம், அக்வாவியா வந்துட்டு கிறிஸ்துவம். இந்த மான்சட் அக்வாவியா இவங்க 2 பேருமே கிறிஸ்துவம். இந்த விவாத முடிவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா புதுசாக ஒரு மதத்தை தோற்றுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மதத்தை தோற்றுவிப்பார். அந்த மதம் தான் தீன் இலாஹி அப்படின்னு சொல்கிறாங்க. தீன் இலாஹி ஆறு தௌஹீத் இலாஹி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவர் என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறார் அப்படின்னா உண்மை தேடல், கடவுள் ஒருவரே அப்படின்னு சொல்கிறாரு, பகுத்தறிவு சிந்தனை, மூட நம்பிக்கை ஒழிப்பு அப்படின்ட்டுலாம் சொல்கிறாரு. இது வந்துட்டு நம்ம இவர் சொன்ன கருத்துக்கள் நம்ம எங்கே பார்ப்போம் அப்படின்னா இந்த 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், அதில் ராஜாராம் மோகன் ராய் இதே தான் சொல்லுவார். இந்த கடவுள் ஒருவர் தான், உருவ வழிபாடெல்லாம் கிடையாது, பகுத்தறிவு சிந்தனை வேணும், மூட நம்பிக்கை ஒழிக்கணும் அப்படின்னு அவரும் வந்துட்டு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இவர் சொன்ன கருத்துக்கள்லாம் கேட்டுட்டு இவர் என்ன சொல்லுவாங்க, மற்ற அறிஞர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் தோற்றுவிச்சது ஒன்றும் புது மதம்லாம் ஒன்றும் கிடையாது, அது சூபி மரபில் என்ன இருக்கோ அதை தான் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை தவறுபட ஆணை அப்படிங்கிற வந்துட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அதோட அந்த மதம் தீன் இலாஹி அப்படிங்கிற மதம் இருக்குது இல்லைங்களா, அதோட குருவாக அக்பர் வந்துட்டு தன்னையே அறிவிச்சுக்குவார். பீர்னால் வந்துட்டு குரு அப்படின்னு அர்த்தம், முஹி அப்படின்னா சீடர்கள், மற்றவங்களெல்லாம் சீடர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தொடக்கத்தில் அதாவது அக்பர் காலத்தில் இந்த தீன் இலாஹி மதத்தை நிறையா பேர் வந்துட்டு பின்பற்றியிருப்பாங்க. ஆனால் கடைசி காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 15 சீடர்கள் மட்டும்தான் வந்துட்டு இதில் வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அக்பருக்கு வந்துட்டு கொஞ்சம் இந்த இதிகாசங்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். மகாபாரதம், ராமாயணம், குரான், பைபிள், அதர்வண வேதம், இவர் தான் எல்லா மதம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த நூல்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு வேதங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பாரசீக மொழியில் வந்துட்டு மொழிபெயர்ப்பு செய்வார். அதுக்கு வந்துட்டு அறிஞர்களை வந்துட்டு ஊக்குவிப்பார், எல்லோரும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இபாதத் கானா அப்படிங்கிற ஒரு ப்ரேயர் ஹால் வந்துட்டு கட்டுவார். எங்கே அப்படின்னா புலந்தர்வாசா அப்படிங்கிற பதேபூர் சிக்ரி கோட்டையில் வந்துட்டு அது இருக்குது. அதுக்கு வந்துட்டு நுழைவாயில் வந்துட்டு கட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு ஒன்று இவர் அக்பரோட காலத்தில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த மண் சப்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜாட் அப்படின்னா வீரர்கள், சாவர் அப்படின்னா குதிரைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பகுதியை வந்துட்டு ஒரு நிலம் 1 ஏக்கர் அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் குதிரை அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கணும். அந்த நிலத்தில் வர வருவாய் மூலமாக அந்த குதிரைகளை அந்த வீரர்களுக்கு எல்லாமே சம்பளம் கொடுத்துக்கணும். அந்த வருவாயை வந்துட்டு அவங்களே வச்சுக்கலாம். ஆனால் அரசர் வந்துட்டு கூப்பிடும்போது படைக்கு ஏதாவது போருக்கு வந்துட்டு போகணும். இதை தான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மண் சப்தாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்துட்டு பரம்பரை உரிமையாக இல்லை. இப்போ அப்பா மண் சப்தாரியாக இருக்கார் அப்படின்னா பையனுக்கும் அதே உரிமை இருக்கணும்ன்ட்டு இல்லை. அது பரம்பரை உரிமையாக இல்லை. யார் கரண்ட்டாக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்திருக்கு. வருவாய் வந்துட்டு நிரந்தரமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட வருவாய்த்துறை எப்படி செயல்பட்டுச்சு அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம். நவீன நாணய முறையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெர்ஷாவை தான் சொல்லுவோம். அவரோட காலத்தில் நிறைய வெள்ளி நாணயங்கள், அதுக்கப்புறம் தங்கத்தோட தர நிர்ணயம் அதெல்லாம் வந்துட்டு செஞ்சுருப்பார். ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஷெர்ஷாவோட முறையே வந்துட்டு ஃபாலோ பண்ணுவார். இவரோட அவையில் வந்துட்டு அமைச்சர் தோடர்மால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ராஜா தோடர்மால் வருவாய்த்துறை அதிகாரியாக வந்துட்டு இருப்பார். அவர் வந்துட்டு வருவாய்த்துறையில் சில சீர்திருத்தங்கள்லாம் வந்துட்டு கொண்டுட்டு வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவார். வருவாய் முறை வந்துட்டு ரெண்டு இதில் இருந்துச்சு. என்னென்ன அப்படின்னா ஜப்தி முறை, பந்தகோஸ்து முறை, தாகசாலா முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்தி முறை அப்படின்னா வருவாய் கட்டலை அப்படின்னா ஜப்தி பண்ணி எடுத்துக்கிறது. பந்தகோஸ்து முறையில் வந்துட்டு கட்டியவர்களுக்கு அதாவது வரி கட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு தருது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு நிலங்கள் வந்துட்டு எப்படி பிரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிலங்கள் வந்துட்டு விளைச்சல் அடிப்படையில் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. போலச் அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு வந்துட்டு அந்த விளையும் நிலம். பிரௌதி அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு வந்துட்டு விளையும் நிலம். சஜ்ஜார் அப்படின்னா 3-4 ஆண்டுகளுக்கு விளையும் நிலம். பஞ்சார் அப்படின்னா 5 ஆண்டுகளுக்கு. அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. பஞ்சார் அப்படிங்கிறது வந்துட்டு 5 ஆண்டுகளுக்கு விளையும் நிலம். விளைச்சல் அடிப்படையில் தான் வந்துட்டு அந்த நிலத்தை வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. பிரிச்சுட்டு விவசாயிகள் கூட குபிலியாத் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் வந்துட்டு போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரி வசூல் வந்துட்டு செஞ்சுக்கிற மாதிரி உடன்படிக்கை இருக்குது. மற்ற அரசரில் இருந்த மாதிரி விளைஞ்சாலோ விளையாட்டியோ நீங்கள் வந்துட்டு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லலை. அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி வரி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அக்பர் வந்துட்டு 1605 மரணம் அடைஞ்சிட்றாரு தன்னோட 61வது வயசில். அக்பர் காலத்தில் இருந்த சமகால அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் இவர் இருக்கார். இங்கிலாந்தில் வந்துட்டு யார் இருக்காங்க அப்படின்னா அது யூகேல எலிசபெத் அப்படிங்கிறவங்க, அதாவது 1ஆம் எலிசபெத் வந்துட்டு இவரோட காலம். ஷேக்ஸ்பியரும் வந்துட்டு இவரோட காலத்தவர். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸில் 4ஆம் ஹென்றி அவரும் வந்துட்டு இவரோட காலம். பாரசீகம் ஈரான் பகுதியில் மஹா அப்பாஸ் அப்படிங்கிறவரும் வந்துட்டு இவரோட காலத்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் பேரரசுகளின் காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க மற்ற நாடுகள்லாம் வந்துட்டு அந்த அரசுகள் இருந்துச்சு. அப்போ இந்தியாவில் வந்துட்டு அக்பர் வந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஜஹாங்கீர். அக்பரோட மகன் வந்துட்டு யார் அப்படின்னா ஜஹாங்கீர் வந்துட்டு அக்பர் இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஆட்சிக்கு வராரு. இவர் இறக்கும்போதே 61 வயசு ஆகிடுது அக்பருக்கு. கொஞ்சம் வயசாகி அப்போ தான் வந்துட்டு இறக்குறாரு. அதுக்கப்புறம் தான் ஜஹாங்கீருக்கு வந்துட்டு அரசராகிற வாய்ப்பு வந்துட்டு கிடைக்குது. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சலீம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இவரோட இயற்பெயர். ஜஹாங்கீரோட மகன் யார் அப்படின்னா குஸ்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஹாங்கீருக்கு வந்துட்டு 2 மனைவி இருப்பாங்க. அதில் ஒரு மனைவியோட பையன் தான் வந்துட்டு இந்த குஸ்ரு அப்படிங்கிறவங்க. இவர் வந்துட்டு நூருதீன் ஜஹாங்கீர் அப்படிங்கிற அந்த பட்டம் வந்துட்டு வச்சுக்குவார். பட்டம் வச்சுட்டு அரசராக வந்துட்டு பொறுப்பேற்றுக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜஹாங்கீர் இருக்கார் இல்லைங்களா, ஜஹாங்கீருக்கும் குஸ்ரு அதாவது அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையிலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளர்ச்சி வரும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவருக்கு வந்துட்டு இவர் தான் அரசராக இருக்கணும்னு ஆசை ஜஹாங்கீருக்கு. குஸ்ருக்கு வந்துட்டு அவர் தான் வந்துட்டு அரசராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. ஏன் இந்த இடத்துல கிளர்ச்சி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஹாங்கீருக்கு வந்துட்டு 2 மனைவி இருப்பாங்க இல்லைங்களா, அதில் ஒரு மனைவியோட பையன் தான் வந்துட்டு இந்த குஸ்ரு. ஸோ அதனால் அவருக்கு வந்துட்டு நம்ம அப்பாவுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். அக்பரோட காலத்திலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்பர் வந்துட்டு தன்னோட மகன் ஜஹாங்கீரை விட
பேரன் குஷ்ருவுக்கு தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குஷ்ரு வந்துட்டு ரொம்ப கிளர்ச்சி பண்ணிகிட்டே இருப்பான். அப்போ ஜஹாங்கீர் வந்துட்டு என்ன நினைப்பார் அப்படின்னா, 5வது சீக்கிய குரு அர்ஜுன் சிங் தான் வந்துட்டு இந்த கிளர்ச்சிக்கெல்லாம் காரணம், இவர் தான் வந்துட்டு இந்த குஷ்ரு வந்துட்டு தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த குஷ்ருவோட கிளர்ச்சி வந்துட்டு அடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு அகமது நகர் அப்படிங்கிற ஒரு இடம் வந்துட்டு இருக்குது, முகலாய பேரரசில் வந்துட்டு இருக்கும். மாலிக் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, மாலிக் ஆம்பர் அப்படிங்கிறவங்க இந்த பகுதி அவரோட தலைமையில் வந்துட்டு இவங்க கூட போர் புரிவாங்க. இந்த முகலாயர்கள் கூட, இந்த ஹூமாயூன் கூட வந்துட்டு ஜஹாங்கீர் கூட வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அப்படி ஃபைட் பண்ணும்போது அகமது நகர் போரில் வந்து அவங்க வந்துட்டு வெற்றி பெற்றுவாங்க. அந்த மாலிக் ஆம்பர் அப்படிங்கிறவர் வந்துட்டு அபிசினிய அடிமை. அந்த மாலிக் அப்படின்னு பேர் வந்தாலே நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அந்த அடிமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த இடத்த வந்துட்டு ஹூமாயூன் வந்துட்டு இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜஹாங்கீர் வந்துட்டு பெருசாக வேறு எந்த போரெல்லாம் வந்துட்டும் போகலை, மற்றவங்களாம் இருக்கிற மாதிரி. இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இயற்கை விரும்பி, அந்த இயற்கையை ரசிக்கிறது அதெல்லாம் வந்துட்டு இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவரோட கவனமெல்லாம் வந்துட்டு அதில் தான் இருக்குது. இவரோட காலத்தில் தான் வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு வருவாங்க. யார் அப்படின்னா, 1ஆம் ஜேம்ஸ் அப்படிங்கிறவரோட தலைமையில் ஒருத்தரை வந்துட்டு அனுப்பி வைப்பாங்க. அது யார் அப்படின்னா, ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் 1608 வந்துட்டு வருவார். அதுக்கப்புறம் சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவர் 1515-16 வந்துட்டு வருவார். எதுக்கு அப்படின்னா, நாங்கள் இந்தியாவில் வந்துட்டு வணிகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குறதுக்காக வருவாங்க. எங்கன்னா சூரத்தில் வந்துட்டு வணிகம் செய்கிறதுக்காக வந்துட்டு வருவாங்க. ஸோ ஜஹாங்கீரோட காலத்தில் 1ஆம் ஜேம்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு இவரோட காலத்தவர் தான். இந்த 1ஆம் ஜேம்ஸ் தலைமையில் ஒருத்தரை வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு அனுப்பி வைப்பாங்க. அவரோட பேர் வந்துட்டு ஹாக்கின்ஸ். 1608 அவர் வந்துட்டு இங்கே இருக்கிற வளம் அதெல்லாம் பார்த்துட்டு, நாங்கள் உங்கள் கூட வணிகம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு ஒருத்தர் அனுப்பி வைப்பார். அது யார் அப்படின்னா, சர் தாமஸ் ரோ அப்படிங்கிறவங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் யாரோட காலத்தில் வணிகம் செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்தாங்க அப்படின்னா, ஜஹாங்கீரோட காலத்தில் தான் வந்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, ராணா உதய்சிங் யார் அப்படின்னா, குஜராத்தில் வந்துட்டு கலவரம் செய்வாங்க. அந்த குஜராத்தில் கலவரம் செய்யும்போது இந்த ஜஹாங்கீர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட பையனை வந்துட்டு, அந்த ஜஹாங்கீரோட மகன் வந்துட்டு இருப்பார், அது யார் அப்படின்னா குர்ரம், அந்த ஷாஜஹானை வந்துட்டு போயிட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு அவனை ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ராணா வந்துட்டு தோற்றுருவார். குஜராத்தை வந்துட்டு இவங்க கைப்பற்றிடுவாங்க. இவர் வந்துட்டு இயற்கை விரும்பி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இவரோட சுயசரிதை என்ன பேர் அப்படின்னா, துசுக்கி ஜஹாங்கீரி அப்படின்னு சொல்லியிருக்கும். இது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா, ஜஹாங்கீர் தான் வந்துட்டு எழுதியிருப்பார். இவர் வந்துட்டு ஒரு பறவையியல் ஆய்வாளர். தன்னோட சுயசரிதையில் வந்துட்டு பறவைகளை பற்றி வந்துட்டு எழுதியிருப்பார். நம்ம தமிழில் படிச்சிருப்போம், பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்னு இருக்கும். அவர் தன்னோட சுயசரிதைக்கு வந்துட்டு சிட்டுக்குருவிகளின் வீழ்ச்சி அப்படின்னு பேர் வச்சுருப்பார். இவரோட தன்னோட சுயசரிதைக்கு வந்துட்டு துசுக்கி ஜஹாங்கீரி அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காரு. தோட்டக்கலையில் வந்துட்டு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும், அதனால் பூங்காலாம் உருவாக்கிட்டு இருப்பார். லாகூர் காஷ்மீர் பூங்காலாம் இவரோட காலத்தில் வந்துட்டு உருவாக்கப்பட்டது தான். நெக்ஸ்ட்டு சாபர்ச் அப்படிங்கிற நீதிச்சங்கிலி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துட்டு உருவாக்குவார். அது எங்கன்னா, ஆந்திராவில் கிழக்கு கடற்கரை பகுதியில். அது என்ன அப்படின்னா, நமக்கு ஏதாவது நீதி வேணும் அப்படின்னா போயிட்டு அந்த பெல்லை வந்துட்டு அடித்தோம் அப்படின்னா அரசர் வந்துட்டு நீதி கூறுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இவர் ஜஹாங்கீருக்கு வந்துட்டு யார் கூட திருமணம் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1611 நூர்ஜஹான் கூட வந்துட்டு திருமணம் நடக்குது. அவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னா, மெஹருநிஷா அப்படிங்கிறது தான். மெஹருநிஷா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி பொருள். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நமக்கு பார்க்குறக்கு இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி தோணும். இதுவுமே வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்னாகும் அப்படின்னா, இந்த ஜஹாங்கீருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் நூர்ஜஹான் வந்துட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்துட்டு வருவாங்க. அந்த ஜஹாங்கீரோட இன்னொரு தாரத்தினோட பையன்தான் குஷ்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. அவங்க வந்துட்டு கிளர்ச்சி செய்வாங்க.
குர்ரம் தான் வந்துட்டு கிளர்ச்சி பண்ணுவார். குஸ்ரு அப்படிங்கிறது வந்துட்டு முன்னாடியே பண்ணுவார். அதை தான் வந்துட்டு நம்ம அந்த 5வது சீக்கிய குரு அர்ஜுன் சிங்கை கொலை பண்ணுறது மூலமாக அந்த குஸ்ருவோட கிளர்ச்சி வந்துட்டு அடக்கிடுவார். இது வந்துட்டு யார் அப்படின்னா குர்ரம் அப்படிங்கிற இன்னொரு மனைவியோட பையன். ஷாஜஹான் வந்துட்டு கிளர்ச்சி செய்வார். அப்போ ஜஹாங்கீர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட பையனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாமல் நூர்ஜஹானுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவார். அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த ஷாஜஹான் வந்துட்டு கோவம் வந்துட்டு தன்னோட சித்தின்னு கூட பார்க்காம அவங்கள வந்துட்டு எதிர்ப்பார். அப்போ வந்துட்டு அந்த ஷாஜஹானை அடக்கிறதுக்காக இவர் வந்துட்டு ஒரு படை அனுப்புவார். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சமரசாகி எந்த சண்டையும் வராமல் இருக்கும். அப்போ வந்துட்டு நூர்ஜஹானோட தந்தை இருப்பார். என்ன அப்படின்னா மத்தௌலா அப்படிங்கிறவர். நூர்ஜஹான சகோதரர் யார் அப்படின்னா ஆஷப் கான் அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேசாமல் இந்த இவருக்கெல்லாம் ஆஷப் கான் அதாவது நூர்ஜஹானோட சகோதரோட பொண்ணை வந்துட்டு இந்த ஷாஜஹானுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சாவது கொஞ்சம் அமைதியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தன்னோட சகோதரோட பொண்ணையே வந்துட்டு இந்த ஷாஜஹானுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனாலும் வந்துட்டு திரும்ப பிரச்சனை தான் வரும். ஆனால் இந்த ஜஹாங்கீர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னோட மாமனாருக்கும் மைத்துனனுக்கும் வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அவங்களுக்கு நிறையா பட்டமெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஷப் கானுக்கு வந்துட்டு ஜஹாங்கீர் வந்துட்டு ஒரு பட்டம் கொடுப்பாரு. கான்-இ-சமன் அப்படிங்கிற பட்டம் வந்துட்டு கொடுப்பாரு. முன்னாடி நம்ம பார்த்தோம் அக்பர் வந்துட்டு தன்னோட இவருக்கு வந்துட்டு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாரு. யார் அப்படின்னா இந்த பைராம் கானோட பையனுக்கு வந்துட்டு கான்-இ-கனான் அப்படிங்கிற பட்டம் வந்துட்டு கொடுத்துருப்பாரு. இது வந்துட்டு ஜஹாங்கீர் வந்துட்டு தன்னோட மைத்துனருக்கு கொடுத்த பட்டம் தான் கான்-இ-சமன் அப்படிங்கிற பட்டம். இது ரெண்டுமே முக்கியம், பார்த்துக்கோங்க. ஸோ அவரோட பொண்ணு மும்தாஜை வந்துட்டு இவர் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நூர்ஜஹானுக்கு வந்துட்டு தன்னோட மருமகனை வந்துட்டு அதாவது ஷாரியார் அப்படின்ட்டுருப்பார் அவரை வந்துட்டு அரசராகணும்னு ஆசை. இந்த ஆஷப் கானுக்கு வந்துட்டு தன்னோட மருமகனான ஷாஜஹானை அரசராக்கணும்னு ஆசை. கடைசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷாஜஹான் தான் வந்துட்டு வெற்றி பெறுவார். ஏன்னா அப்படின்னா நம்மளோட அரச முறைப்படி வாரிசு தான் வந்துட்டு ஆட்சிக்கு வரணும் இல்லைங்களா. ஸோ ஷாஜஹான் தான் வந்துட்டு ஆட்சிக்கு வருவார். ஆஷப் கான் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஹாங்கீர் வந்துட்டு எப்போ இறந்துருவார் அப்படின்னா 1627 இறந்துருவார். நூர்ஜஹான் வந்துட்டு 1646 வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் ஷாஜஹான் வந்துட்டு 1627 வந்துட்டு பதவியேற்றுக்குவார். அவரோட ஜஹாங்கீர் இறந்ததுமே பதவியேற்றுக்குவார். நூர்ஜஹான் ஆனால் 1466 வரைக்கும் இருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நமக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ இவர் ஷாஜஹான் வந்துட்டு 1627 1657 கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் வந்துட்டு ஆட்சி பண்ணுவார். இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா குர்ரம் அப்படிங்கிறது தான். இவருக்கு வழங்குகிற சிறப்பு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா கட்டடக்கலை இளவரசர் அப்படின்னு சொல்லுவாங்க, பொறியாளர் பேரரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாஜஹான் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னா உலகின் அரசன் அப்படின்னு பொருள். இவர் வந்துட்டு கந்தஹார் அப்படிங்கிற பகுதி வந்துட்டு ஆப்கானிஸ்தானில் இருக்கும். அதை வந்துட்டு ஈரானிட்டிருந்து மீட்டுவார். அதுக்கப்புறம் தக்கான பகுதியை வந்துட்டு நிர்வகிக்கிறதுக்கு தன்னோட பையன் அவுரங்கசீப்பை வந்துட்டு நியமனம் செய்வார். அங்கே வந்துட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு ரொம்ப இந்த ஹூக்லி வங்காள பகுதியில் வந்துட்டு போர்ச்சுகீசியர்கள் வந்துட்டு ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு தடுக்கணும் அப்படிங்கிறக்காக இன்னொரு பையன் இவருக்கு வந்துட்டு மொத்தம் ஒரு 4 பசங்க இருப்பாங்க. தாரா ஷிகோ, ஷியா, அவுரங்கசீப், முரத்பக்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு அந்த அவுரங்கசீப்பை வந்துட்டு தக்கான ஆளுநராகவும் அந்த ஷுஜா அப்படிங்கிற வந்துட்டு வங்காள ஆளுநரை நியமிச்சிருவாங்க. அந்த வங்காள ஆளுநர் அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த போர்ச்சுகீசியரை வந்துட்டு விரட்டி அடிச்சிருவாங்க. இந்த ஷாஜஹானோட சமகாலத்தவர் யார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு அரசர் 14ஆம் லூயி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரோட காலத்தில் தான் வந்துட்டு இந்த மயிலாசனம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது. அதில் தான் வந்துட்டு இவர் வந்துட்டு உட்காருவார், ஷாஜஹான் வந்துட்டு உட்காருவார் அப்படின்னு. ஏன்னா இவர் கொஞ்சம் டேஸ்டான ஆள், நமக்கே தெரியும், தாஜ்மஹால்லாம் கட்டியிருக்காரு இல்லைங்களா. ஸோ அவரோட அரியணை கூட கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மயிலாசனம். ஷாஜஹான் வந்துட்டு இவரோட காலத்தில் வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் வருவாங்க. யார் அப்படின்னா பெர்னியர் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு மருத்துவர், டாவர்னியர் அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வைர வியாபாரி, மாண்டல்கோ அப்படிங்கிற ஜெர்மனி பயணி துணிச்சல் வீரர், பீட்டர் முண்டி அப்படிங்கிற இங்கிலாந்து வணிகர், மனுச்சி அப்படிங்கிற இத்தாலி எழுத்தர், இவங்கெல்லாம் வந்துட்டு வருவாங்க. ஷாஜஹானோட மனைவி 1631 வந்துட்டு
மரணம் அடைஞ்சிடுவாங்க. அந்த மும்தாஜ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க வந்துட்டு இறந்துடுவாங்க. ஸோ அவங்களோட நினைவாக தான் வந்துட்டு இவர் தாஜ்மஹால் வந்துட்டு கட்டுவார். அது எப்போனா 1632 ஸ்டார்ட் பண்ணி 1647 வந்துட்டு கட்டி முடிப்பார். எந்த கட்டிடக்கலை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தோ பாரசீக முஸ்லீம் அந்த அது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி கட்டியிருப்பாங்க. அது யார் கட்டினது அப்படின்னா, பாரசீக வம்சாவளியை சேர்ந்த கட்டிடக்கலை நிபுணர் வந்துட்டு கட்டியிருப்பார். உஸ்தாத் அகமது லஹோவரி அப்படிங்கிறவர் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கட்டடத்தை கட்டுறதுக்காக 20,000 பணியாளர்களை வந்துட்டு பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் சின்ன கிளாஸில் இருக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். இந்த கட்டடம் கட்டி முடித்ததும் அந்த கட்டிடக்கலைஞரோட அந்த கட்டவரில் வந்துட்டு அக்பர் வந்துட்டு கட் பண்ணிட்டாரு, ஷாஜஹான் வந்துட்டு கட் பண்ணிட்டாரு, இது மாதிரி இன்னொன்று வந்துட்டு நீ கட்டக்கூடாது அப்படிங்கிறக்கா அப்படின்னு. அதாவது நம்ம ஸ்கூல் டைமில் படிக்கும்போது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த ஷாஜஹானுக்கு வந்துட்டு யார் யார் எத்தனை பிள்ளைகள் இளவரசர்கள் இருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா 4 பேர் இருந்திருப்பாங்க. தாரா ஷிகோ இவர் வந்துட்டு பட்டத்து இளவரசர். சுஜா அப்படிங்கிற வந்துட்டு வங்காள ஆளுநர். அவுரங்கசீப் வந்துட்டு தக்கான ஆளுநர் நியமிச்சிருப்பார். முரத் பக்ஷ் அப்படிங்கிறது குஜராத் ஆளுநர். இந்த அவுரங்கசீப்புக்கு தான் வந்துட்டு அதிகார வெற்றி வந்துட்டு கிடச்சிருக்கும். இவங்க 3 பேர்த்தையும் கொண்டுட்டு இவர் தான் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டு வருவார். இந்த தாரா ஷிகோ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு தத்துவ இளவரசர். உபநிடதம் அதுக்கப்புறம் உபநிடதங்கள்லாம் பாரசீக மொழியிலேருந்து மொழிபெயர்ப்பு செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாரசீக மொழிக்கு மொழி மாற்றம் வந்துட்டு செய்வார். ஷாஜஹான் இருக்கும்போதே இவங்க 4 பேர்த்துக்கு வந்துட்டு போட்டி இருக்கும். ஷாஜஹான் வந்துட்டு யாரை சொல்வார் அப்படின்னா, அந்த தாரா ஷிகோவை தான் வந்துட்டு நீ அரசராக இருந்துக்கும் எனக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவுரங்கசீப் வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் சண்டை போட்டு கொன்னுட்டு அவுரங்கசீப் வந்துட்டு வெற்றி பெற்றுட்டு அவர் தான் வந்துட்டு அரசராவார். ஸோ ஷாஜஹான் எப்போ இறப்பார் அப்படின்னா 1666 வந்துட்டு இறந்துருவார். அவுரங்கசீப் வந்துட்டு ஆட்சியில் இல்லாத போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட தந்தையை வந்துட்டு சிறை வச்சிடுவார். எங்கன்னா தன்னோட அம்மா அந்த இவங்க இறந்தாங்க இல்லைங்களா, இவர் தாஜ்மஹால் கட்டியிருப்பார்ல, அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ஒரு மண்டபம் மாதிரி அமைச்சு நீங்கள் சாகிற வரைக்கும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லி அதுலேயே இவரை சிறை வச்சுருவாங்க. ஷாஜஹான் வந்துட்டு கடைசி காலத்தில் அவரோட மகன் ஜஹானாரா அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் இவரையும் வந்துட்டு அந்த தாஜ்மஹால்லையும் வந்துட்டு புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவுரங்கசீப் வந்துட்டு ஆட்சி அமைப்பார். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நம்ம 3 பேர்த்த வந்துட்டு பார்த்தோம். அக்பர், ஷாஜஹான், அதுக்கப்புறம் ஜஹாங்கீர். இந்த 3 வந்துட்டு பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரே இதாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிடும். அது ஸ்டோரி கேட்கும்போது ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நமக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அப்படின்னு தோணும். திரும்ப பின்னாடி போயிட்டு ஜஹாங்கீர் அவரோட மனைவி யார், அவர் என்ன பண்ணார், எப்போ ஆட்சிக்கு வந்தார், என்னென்ன போர் வந்துச்சு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா தெரியாது. அதனால் 3 அரசராக ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரி வீக் வந்துட்டு நம்ம ஸ்டடி பிளான் கொடுப்போம். ஸ்டடி பிளானில் இருக்கிற டாபிக்ஸ் தான் வந்துட்டு வீடியோஸும் என்னோடய நோட்ஸும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுவேன். சண்டே டெஸ்ட் இருக்கும், ஃப்ரீ டெஸ்ட்டு தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அட்டென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.